மணி ஹெய்ஸ்ட் எனும் ஸ்பானிஷ் வெப் சீரிஸ் உலக அளவில் வரவேற்பை பெற்றவை. நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அதை மேம்படுத்தி மணி ஹெய்ஸ்ட் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் வெப் சீரிஸாக வெளியிட்டது. அவை அனைத்தும் கொள்ளை சம்பவங்களை பின்னணியாக கொண்டது. அவற்றை 15 முறை யூடியூபில் பார்த்து கர்நாடகாவில் SBI வங்கியில் கொள்ளையடித்த மதுரையை சேர்ந்த 6 பேரை 5 மாத விசாரணைக்கு பின் போலீசார் கைது செய்துள்ளனர். கர்நாடக மாநிலம் தாவணகரேயில் நியாமதி என்ற இடத்தில் SBI வங்கி செயல்படுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி இந்த வங்கியில் துணிகர கொள்ளை நடந்தது. 2 நாள் வார விடுமுறைக்கு பின்னர் வங்கியை திறந்த ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். நகை மற்றும் பணம் இருந்த லாக்கரை உடைத்து சுமார் 17.7 கிலோ நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். அவை அனைத்தும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களால் அடகு வைக்கப்பட்ட நகைகளாகும். கொள்ளையர்கள் ஜன்னல் கிரில்லை அகற்றி உள்ளே நுழைந்து எரிவாயு கட்டரை பயன்படுத்தி லாக்கர்களில் ஒன்றை உடைத்து நகையை அள்ளிச் சென்றிருப்பது உறுதியானது. போலீசார் தங்களை அடையாளம் காணாமல் இருக்க வங்கியின் CCTV காட்சிகள் பதிவான DVDயையும் எடுத்துச் சென்ற அவர்கள் கொள்ளை நடந்த இடத்தில் மிளகாய் பொடியையும் தூவி சென்றனர். இந்த கொள்ளை சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் துப்பு துலக்குவது போலீசுக்கு சவாலான ஒன்றாகவும் மாறியது. ஆனாலும் அவர்கள் பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். கொள்ளை நடந்த வங்கியிலிருந்து 8 கிலோமீட்டர் சுற்றளவில் தேடல்களை இணைத்ததோடு 50 கிலோமீட்டர் தொலைவிற்குள் இருந்த அனைத்து CCTV காட்சிகள் மற்றும் மொபைல் டவர் தொடர்புகள் ஆகியவற்றையும் ஆய்வு செய்தனர். மாநிலங்களுக்கு இடையேயும் விசாரணை நடைபெற்றது. கொள்ளையர்கள் தங்கள் தொடர்பான எந்த ஒரு தடயமும் சிக்காமல் இருக்கும் வகையில் கைவரிசை காட்டியிருந்தனர். எனவே புலனாய்வாளர்கள் கடந்த கால வங்கி திருட்டு முயற்சிகளுடன் ஒப்பிட்டு பார்த்தனர். இதில் பத்ராவதியின் ஹோலேஹன்னூரில் ஆகஸ்ட் 2024இல் SBI வங்கி கொள்ளை முயற்சியும் அடங்கும். தகவல் தொடர்புகள் தென்னிந்தியா முழுவதும் இதே போன்ற குற்றங்களில் ஈடுபட்டிருந்த உத்தரப்பிரதேசத்தின் படாயூனை சேர்ந்த பிரபல கக்ராலா கும்பலை சுட்டிக்காட்டின. நவம்பர் 24 மற்றும் பிப்ரவரி 2025க்கு இடையில் குஜராத், ராஜஸ்தான், டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேறிய கொள்ளை சம்பவங்கள் தொடர்பான தரவுகளும் சேகரிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் அவர்கள் கக்ராலா கும்பலைச் சேர்ந்த குட்டுகாலியா, அஸ்லம் என்ற தந்தூன், ஹசரத் அலி, கம்ருதீன் என்ற சரேலி பாபு மற்றும் பாபு சஹான் ஆகியோரை கைது செய்தனர். இந்த நபர்கள் கர்நாடகாவில் தங்க கொள்ளைகளில் ஈடுபட்டிருந்தாலும் நியாமதி SBI கொள்ளையுடன் அவர்களை இணைக்கும் நேரடி ஆதாரங்கள் எதுவும் இல்லாததால் விசாரணை அதிகாரிகள் திணறினர். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய புதிய சந்தேக நபர்கள் போலீசாரிடம் சிக்கினர். உளவுத்துறையின் அடிப்படையில் கொள்ளையின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளான விஜய்குமார், அஜய்குமார், அபிஷேகா, சந்துரு, மஞ்சுநாத் மற்றும் பரமானந்தா ஆகியோரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். விஜய்குமார், அஜய்குமார், அவர்களது மைத்துனர் பரமானந்தா ஆகியோர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். பல ஆண்டுகளாக நியாமதியில் இனிப்பு வியாபாரம் செய்து வந்தனர். மீதமுள்ள 3 பேர் உள்ளூர்வாசிகள். இந்த கொள்ளை சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட விஜய்குமார் 6 மாதங்களாக வங்கி கொள்ளைக்கு திட்டமிட்டுள்ளார். மணி ஹெய்ஸ்ட் போன்ற தொலைக்காட்சி தொடர்களை யூடியூபிலிருந்து பார்த்தும் நுட்பங்களை கற்றுக்கொண்டனர். ஆகஸ்ட் 2023இல் விஜய்குமாரும் அஜய்குமாரும் தொழில் செய்ய 15 லட்சம் ரூபாய் வங்கியில் கடன் கேட்டனர். அவர்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்த விஜய்குமார் தனது நிதி நெருக்கடியை சமாளிக்க வங்கி கொள்ளையில் ஈடுபட முடிவு செய்தார். பல மாதங்களாக வங்கியின் பாதுகாப்பு அமைப்புகளை படித்த அவர் இரவு நேரங்களில் வங்கிகளை உளவு பார்த்தார். சத்தமின்றி கொள்ளையடிக்க ஹைட்ராலிக் கட்டர்கள் மற்றும் எரிவாயு வெட்டும் கருவிகளையும் வாங்கினார். மேலும் எந்த ஒரு தடயமும் இல்லாமல் இருக்க எரிவாயு சிலிண்டர்களிலிருந்து சீரியல் எண்களையும் அளித்தார். டிஜிட்டல் அல்லது தடயவியல் ஆதாரங்கள் எதுவும் மிச்சமில்லாமல் இருப்பதை உறுதி செய்ய அந்த கும்பல் வங்கியின் CCTV, DVRஐ திருடி குற்றம் நடந்த இடத்தில் மிளகாய் பொடியை பரப்பி தடயவியல் நிபுணர்களை தவறாக வழிநடத்த முயன்றது உறுதியானது. விசாரணையின் இறுதியில் காவல்துறையினரை தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் உள்ள உசிலம்பட்டி நகரத்திற்கு அழைத்துச் சென்றது.
அங்கு 30 அடி ஆழமுள்ள ஒரு நீர்ப்பாசன கிணற்றிலிருந்து கிட்டத்தட்ட 15 கிலோ தங்கம் அடங்கிய லாக்கரை நிபுணர் மற்றும் நீச்சல் வீரர்களின் உதவியுடன் அதிகாரிகள் மீட்டெடுத்தனர். அதனால் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட்டது. மீதமுள்ள தங்கம் நிதி நிறுவனங்கள் மற்றும் நகைக்கடைகளில் அடகு வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவை மீட்கப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.